வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரொம்ப டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் போட்ட அப்புறம் நம்ம நீல வாக்குனா கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். நான் ஒரு 3 கை அளவு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அதாவது ஒரு பெரிய 3 மீடியம் சைஸ் வெங்காயம். அதுக்கப்புறம் காரத்துக்கு என்ன மாதிரி 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கினோடனே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக உள்ளங்கை வரைக்கும் கொத்தமல்லி புதினா தழம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 2 செகண்ட் வதங்கின அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு என்ன மாதிரி வர மிளகா, அதுக்கப்புறம் நம்மளோட கலர் கொஞ்சம் தர்றதுக்கு கொஞ்சமாக ரெட் காஷ்மீர் பவுடர் நான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் தயிர் ஒரு 1/4 கப் தயிர் போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் நல்லா வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பு தக்காளியாக இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சி நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி தக்காளி நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போன அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இது ஒரு 1/2 கிலோ மஷ்ரூம் இருக்கும். இதை நல்லா இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி எடுத்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா வெளியே விட்டு நல்லா கிரேவி திக்காக இருக்குது. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நான் வீட்டு சாப்பாட்டு அரிசியில் தான் நான் செய்கிறேன். அதனால் ஒரு கிளாஸுக்கு நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டு சாப்பாட்டு அரிசி போகிறனால கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் உப்பு. பாசுமதி அரிசி மாதிரி கொஞ்சம் தூக்கலாக இருக்க வேணாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். கொதிஞ்சு வந்தவர் செக் பண்ணி பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதா இல்லையான்ட்டு. அப்புறம் நான் வீட்டு சாப்பாட்டு பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன். பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அரிசி போட்டு நல்லா கொதிஞ்ச அப்புறம் உப்பு இருக்குதான்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் லைட்டாக நான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது நல்லா கொதிஞ்சு வந்த அப்புறம் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பச்சை அரிசியில் நம்ம சூப்பரான அட்டகாசமாக செஞ்சுட்டோம். டேஸ்ட்டு கூட வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி சுட சுட நம்மளாம் ஆவி பறக்க வெங்காய பச்சடியோ ஒரு முட்டையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த மஷ்ரூம் பச்சரிசி பிரியாணி ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் என்னோடய வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.